வணக்கம். நான் உங்கள் ராகவகுமார். இது தீபிகா அதிர்வுகள். எப்பயுமே நம்ம விமர்சனத்த தான் பார்ப்போம். நெறைய விஷயங்கள வந்து பேசுவோம். ஆனா, இப்ப வந்து ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி வந்த ஒரு மலையாள படத்த பத்தி இப்ப பேசப் போறோம். எதுக்கு சார் இந்த மலையாள படத்த பத்தி இப்ப பேசுறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு பேசுறது தான் அந்த அந்த படத்த பத்திய ஒரு சரியான விஷயமா இருக்கும். ஏன்னா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்ப நெறைய மலையாள படத்த த்ரில்லர் படங்கள நம்ம பார்த்துட்டு இருக்கோம். தியேட்டர்ல போயும் பார்க்குறோம். பெரும்பாலும் அந்த படங்கள் டப்பிங் பண்ணி நம்ம லாங்குவேஜ்லயும் பார்க்குறோம். பார்க்க முடியாதவங்க ஓடிடில வந்து பார்க்குறோம். இந்த ஒரு 10 வருஷமாவே இல்ல 7 வருஷமாவே நெறைய மலையாள த்ரில்லர் படங்கள நம்ம விரும்பி பார்க்குறோம். இது இல்லாம சவுத் இந்தியால அதிகமான த்ரில்லர் படங்கள நோக்கி நாம நகர்ந்துகிட்டு இருக்கோம். தமிழ்லயும் இப்ப நெறைய த்ரில்லர் படங்கள் வந்துகிட்டு இருக்கு. தெலுங்குலயும் வந்துகிட்டு இருக்கு. கன்னடத்திலயும் வந்துகிட்டு இருக்கு. த்ரில்லர்ல நெறைய விதமான த்ரில்லர் இருக்கு. சஸ்பென்ஸ் த்ரில்லர், ஆக்ஷன் த்ரில்லர், கிரைம் த்ரில்லர், சைக்கோ த்ரில்லர், இந்த மாரி காமெடி த்ரில்லர், இந்த மாரி ஹாரர் த்ரில்லர் இப்படி நெறைய வகைகள் வந்துகிட்டு இருக்கு. இப்ப இந்த த்ரில்லர் படங்கள்லாம் இப்ப கொஞ்சம் அதிகமா வருது. ஆனா இன்னும் எவ்வளவு த்ரில்லர் படங்கள் வந்தாலும், இன்னைக்கும் நம்ம வந்து மலையாளத்திலிருந்து வரக்கூடிய த்ரில்லர் படங்களுக்கு நம்ம அதிகமான ஒரு முக்கியத்துவம் குடுக்குறோம். இதற்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து இவங்க ஒர்க் பண்ணியிருக்க அந்த ஒரு ஸ்க்ரீன் பிளே தான் ஒரு காரணம். இப்படி இந்த இவ்வளவு த்ரில்லர் படங்கள் வர்றப்ப, த்ரில்லர் படங்களுக்கு எல்லாமே ஒரு ஒரு மைய படமாவும், ஒரு முன்னோடி படமாவும் இருந்த படம் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 1988ல பிப்ரவரியில ரிலீஸ் ஆன ஒரு சிபிஐ டைரி குறிப்பு அப்படிங்கிற ஒரு படம். பாருங்களேன், கிட்டத்தட்ட அந்த படம் வெளியாகி 38 ஆண்டுகள் வரைக்கும் வந்துருச்சு. இன்னமும் அந்த படத்த வந்து டிவில அதிகமான அளவு மக்கள் வந்து விரும்பி பார்க்குறாங்க. படத்துடைய ஸ்பெஷல் என்ன அப்படின்னு நீங்க பார்த்தீங்கன்னா, சிபிஐ அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து இந்தியாவுக்கு வந்து இப்ப வந்து இருக்கிறது விஷயம் வந்து ரொம்ப பேருக்கு தெரியாது. இன்னைக்கு ஆனா ஊனா நம்ம பார்க்கலாம். சிபிஐ வந்து சிபிஐட்ட வந்து இந்த வழக்க குடுக்கணும். சிபிஐட்ட வந்து இந்த கேஸ குடுக்கணும் அப்படின்னு வந்து ஒரு விஷயத்த வந்து சொல்லுவாங்க. சிபிஐனா அது கரெக்ட்டா தான் இருக்கும். சிபிஐ என்றால் வந்து கரெக்ட்டா விசாரிப்பாங்க அப்படிங்கிற ஒரு பிம்பத்தை அது உண்மையாவும் இருக்கலாம், அல்லது பிம்பமாவும் இருக்கலாம். அத பத்தி நம்ம விமர்சனம் வேண்டாம். அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து நம்ம மக்கள் மனதில ஏற்படுத்தினது தான் இந்த சிபிஐ டைரி குறிப்பு படத்துக்கு ரொம்ப முக்கியமான விஷயம் உண்டு. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எப்ப இந்த சிபிஐ உள்ள வருவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நம்மளுடைய ஸ்டேட்ல இருக்கக்கூடிய அந்த மாநிலத்தில இருக்கக்கூடிய ஒரு கிரைம் நடக்குதுன்னு வச்சுக்கங்களேன். அந்த கிரைம வந்து இங்க இருக்கக்கூடிய போலீஸ்காரங்களால விசாரிக்க மாட்டாங்க. அல்லது பெரிய இடங்கள் வந்து அதில இன்ஃப்ளூயன்ஸ் ஆயிருக்கு. இங்க கிடைத்தா நியாயம் கிடைக்காது. அப்படின்னபோது நம்ம வந்து சிபிஐ விசாரித்தா வந்து ஒரு கரெக்ட்டா இருக்கும் அப்படின்ற எக்ஸ்பெக்டேஷன் வரும்போது சிபிஐ வந்து உள்ள வருவாங்க. அப்புறமேட்டு அந்த வழக்குல ஏதாவது ஒரு சிக்கல் இருக்கணும். சன்னி வாட்ச் கேட்டார்லே இல்ல. ஏன்னா, இந்த மாநில அரசை தாண்டி அதிகாரம் வந்து ஒரு மாநில எல்லைகளை தாண்டி அதிகாரம் அவங்ககிட்ட இருக்கும். அப்ப வந்து ஈஸியா விசாரணைக்காக பண்ண முடியும் அப்படிங்கிறதுக்காகவும் அதை வந்து குடுப்பாங்க. பல காரணங்கள் இருக்கு. இந்தியாவுல பெரிய பெரிய வழக்குகள் எல்லாமே சிபிஐக்கு வந்து மாத்தியிருக்காங்க. நாம இப்ப கொஞ்ச நாள் முன்னாடி சாத்தான்குளத்துல நடந்த அந்த விஷயம், அதே மாரி இப்ப சிவகங்கை மடப்புறத்துல நடந்த ஒரு காவல்துறையினர் ஒருத்தர வந்து லாக்அப் டெத் பண்ணது. இந்த மாரி பல விஷயங்கள் பார்த்தீங்கன்னா, சிபிஐ வந்து வருவாங்க. இப்படித்தான் அந்த வந்து சிபிஐ வந்து உள்ள வருவாங்க. அதாவது போலீஸ்காரங்க அந்த கேஸ்ல இன்வால்வ் ஆயிருந்தாலோ, அல்லது போலீஸ்காரங்களால அந்த கேஸ வந்து ரெக்டிஃபை பண்ண முடியாது அப்படின்ற சிச்சுவேஷன் வரும்போது சிபிஐ வந்து வர்றாங்க. அப்போ இந்த சிபிஐன்ற விஷயம் வந்து நம்ம மக்களுக்கு அதிகமா தெரியாது. சிபிஐன்ற மீன்ஸ் மத்திய புலனாய்வு அமைப்பு. சென்ட்ரல் பியூரோ ஆஃப் இன்வெஸ்டிகேஷன். இவங்க வந்து உள்ள வர்றாங்க அப்படிங்கிறபோது என்ன மாரி நடக்கும் அப்படிங்கிறது இந்த படம் வந்து காட்டுச்சு. அதுக்கு முன்னாடி சிபிஐன்ற ஒரு விஷயம் வந்து இருக்கா? அப்படிங்கிறது வந்து நமக்கு வந்து பெரிய அளவுல எளிய மக்களுக்கு தெரியாது. இருக்கு. ஆனா வந்து மக்களுக்கு தெரியாது. எளிய மக்கள்ட்ட கொண்டு போனதுல இந்த படம் வந்து ரொம்ப முக்கிய பங்கு வகிச்சு. இந்த படத்த வந்து மது வந்து டைரக்ட் பண்ணியிருக்காரு. சுவாமின்றவர் வந்து ஸ்க்ரீன் பிளே பண்ணியிருப்பாரு இந்த படத்துக்கு. இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா, மம்முட்டி இதில நடிச்சிருப்பாரு. அதுக்கு முன்னாடியே மம்முட்டி நெறைய படங்கள் நடிச்சிருக்காரு. மலையாளத்தில அதுக்கு முன்னாடி த்ரில்லர் படங்கள் வரலையா? அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதுக்கு முன்னாடி த்ரில்லர் படங்கள் வந்திருக்கு மலையாளத்தில. 83, 82, 84ல இருந்தே மலையாளத்தில நெறைய த்ரில்லர் படங்கள் வந்திருக்கு. ஆனால், மற்ற த்ரில்லர் படங்கள் எதுவுமே இந்த சிபிஐ டைரி குறிப்புக்கு முன்னாடி வந்த எல்லா த்ரில்லர் படங்களும் பெரும்பாலும் அந்த கேரள எல்லைய தாண்டி எங்கேயுமே வெளிய வரல.
அதுக்குள்ளேயே அவங்க வந்து முடிச்சுக்கிட்டாங்க. ஆனா, அந்த சிபிஐ டைரி குறிப்பு தமிழ்நாடு, கேரளால மட்டும் அப்படி ரிலீஸ் பண்ணாங்க. ஆனா, தமிழ்நாட்டுல வந்து கேரளால எவ்வளவு பெரிய வெற்றி பெற்றுச்சோ, அதுல கிட்டத்தட்ட ஒரு 50% மேல ஒரு வெற்றிய வந்து தமிழ்நாட்டுல வந்து இந்த படம் வந்து குடுத்தது. அதே மாரி நம்ம தென்னிந்தியாலயும் சில இடங்கள்லயும் அந்த படம் நல்லா போச்சு. இந்த படம் வந்து கதை என்னன்னா, அது வந்து பழைய படம். இப்ப அந்த கதைன்றத சொல்றத விட என்ன நடந்தது? அந்த படத்துல என்ன மாரியான விஷயத்த பேசியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கேரளால இருக்க ஒரு சின்ன டவுனு. அந்த ஊர்ல வந்து ஒரு பெரிய ஒரு குடும்பத்துல ஒரு பெண் வந்து தற்கொலை பண்ணிட்டு இறந்து போயிடுவா. தற்கொலை பண்ணிட்டு இறந்து போன உடனே அந்த படத்தினுடைய ஹீரோயினோட அக்கா வந்து நம்ம ஊர்வசியா இருப்பாங்க. அவங்களும் ஊர்வசியும் அவங்களுடைய ஃபாதர் என்ன பண்ணுவாங்க, என் பொண்ணு வந்து இது வந்து இயற்கையான இது வந்து ஒரு தற்கொலை பண்ணிட்டு இறக்கல. இவள யாரோ கொன்னுட்டாங்கன்பாங்க. ஆனா வந்து முதல் கட்ட விசாரணை வந்து போலீஸ்காரங்க நடத்துவாங்க. போலீஸ்காரங்களும் வேற வழி இல்லாம இந்த படம் வந்து மன்னிக்கணும். இந்த ஒரு இறப்பு வந்து ஒரு தற்கொலை தான் முடிவு பண்ணுவாங்க. அவங்க மேற்கொண்டு சிபிஐ வந்து அனுப்புவாங்க. சிபிஐலேருந்து அவர் வந்து வருவார். இப்படிதான் அந்த படம் வந்து இருக்கும். அதுக்கப்புறம் அவர் எப்படி அந்த கண்டுபிடிப்பாரு அப்படிங்கிறது தான் படம். அவர் வந்து பல விசாரணைகள வந்து பண்ணுவாரு. ஆனா கடைசில எந்த ஒரு விசாரணையும் வந்து எல்லாமே ஒரு முட்டு சந்துல போய் நிக்கிற மாரி எதையாலும் அவரால பண்ண முடியாது. ஆனா எல்லாமே முடிஞ்சிருச்சு. இதுக்கப்புறமும் இது வந்து ஒரு தற்கொலையா இருக்கலாம். அல்லது இவரு வந்து வேற வாய்ப்பில்ல அப்படின்றபோது என்ன பண்ணலாம் அப்படின்றபோது அவருக்கு வந்து ஒரு சின்ன க்ளூ கிடைக்கும். அந்த க்ளூவ வச்சு அந்த ஒட்டுமொத்த படத்தையும் வந்து முடிப்பாரு. அது ரொம்பவே நல்லா இருக்கும்னு சொல்லலாம். இன்னைக்கும் மறுபடியும் அந்த படத்த போய் பாருங்க. ഓമനയുടെ കാതലിനെ അറസ്റ്റ് ചെയ്യുക. ഓമനയുടെ കാതലിനെ അറസ്റ്റ് ചെയ്യുക. ഓമന കൊലക്കേസിലെ രാഷ്ട്രീയ ഇടപെടൽ അവസാനിപ്പിക്കുക. സണ്ണിയെ അറസ്റ്റ് ചെയ്യുക. പോലീസ് നീതി പാലിക്കുക. അവസരപ്പറ്റന്റെ ഗുണ്ടായുസ് അവസാനിപ്പിക്കുക. எப்பயுமே பார்த்தீங்கன்னா, நம்ம ஒரு ஒரு த்ரில்லர் படம் அப்படிங்கிறது ஒரு அனுபவம். என்னன்னா, அது வந்து பரபரப்பா காட்சிகளை நடத்துறது மட்டும் இல்ல. ஒரு விஷயத்த எப்படி அணுகுறாங்க, ஒரு விஷயத்த எப்படி விசாரிக்கிறாங்க அப்படிங்கிறது தான் நம்ம அந்த படத்த பார்க்கணும். இந்த படம் வந்து நீங்க பாரும்போது கிட்டத்தட்ட ரொம்ப ஸ்லோவா நகர்ற மாதிரி இருக்கும் இந்த படம். முதல் ஒரு 1/2 மணி நேரத்துக்கு அப்புறம் தான் மம்முட்டியே படத்துக்குள்ள வருவாரு. முதல் 1/2 மணி நேரம் போலீஸ்காரங்க வந்து அவங்களுடைய பாணியில விசாரிப்பாங்க, எல்லாமே பண்ணுவாங்க. ஆனாலும் அவங்களால வந்து எதையும் ஃபைண்ட் அவுட் பண்ண முடியாது. அதுக்கப்புறம் வந்து வருவாரு. ஏன்னா, இந்த படம் வந்து ஒரு நிறுத்தி நிதானமா பார்க்க வேண்டிய படம். இன்னைக்கு எல்லாருமே பரபரப்பா படம் பார்க்கணும்னு நெனைக்கிறோம். இல்ல. சஸ்பென்ஸ் த்ரில்லர் என்பது நிறுத்தி நிதானமா ஒரு நாவல் படிக்கிற மாரி அந்த படத்தை ரசித்து பார்க்க வேண்டிய ஒரு படம். ரொம்ப ரசிச்சு அந்த படத்த வந்து எடுத்திருப்பாங்க அந்த டைரக்டரு. அந்த படம் வந்து அந்த மாரி இந்த படத்துல வந்து முடியும். இந்த படத்தோட இன்ஃப்ளூயன்ஸ் வந்து எப்படி இருந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த படத்துல வந்து சேதுராமையர் அப்படிங்கிற ஒரு கேரக்டர்ல வந்து இவர் வந்து பண்ணாரு. சேதுராமையர்ன்ற பேர்ல மம்முட்டி பண்ணாரு. அதுக்கப்புறம் வந்து 2, 3 ஆண்டுகளுக்கு அப்புறம் 91ல வந்து ராஜீவ் காந்தியோட படுகொலை நடக்குது. ராஜீவ் காந்தி படுகொலை அப்படின்ற போதே நம்ம ஆட்டோமேட்டிக்கா வந்து ராஜீவ் காந்தியோட படுகொலை 1991க்கு அப்புறம் வந்து மே மாதம் ராஜீவ்காந்தி படுகொலை நடக்குது. இதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்கா அந்த வழக்கு வந்து சிபிஐக்கு போகுது. ஏன்னா வந்து பெரிய தலைவர், அவர் வந்து படுகொலை செய்யப்படுறாரு ஸ்ரீபெரும்புதூர்ல அப்படின்றபோது அந்த கொலை வழக்கு வந்து அங்க போகுது. உடனே வந்து மக்கள் எல்லாமே அந்த சிபிஐ டைரி குறிப்பு படத்தோட அந்த வழக்க வந்து கம்பைன் பண்ணி பார்த்துக்கிட்டாங்க. அது இயல்பாவே அது வந்து நடந்தது. ஏன்னா வந்து அதுல சிபிஐ வழக்க வந்து யார் விசாரித்தாங்களோ, அவர் தான் வந்து அந்த கேரக்டர் தான் இவர் மம்முட்டி பண்ணாரு. நெறைய பேர் பேச ஆரம்பிச்சாங்க இந்த சேதுராமையர் கேரக்டர்ல. அது சரியா நமக்கு இன்னும் தெரியல. ஆனாலும் வந்து அந்த படத்து வந்து அந்த அந்த ராஜீவ்காந்தி கொலை வழக்கு நடக்கும்போது இதனுடைய படங்களையும் வந்து பேசப்பட்டது. எப்பயுமே ஒரு விஷயம் வந்து உலகத்துல வந்து நடக்கும். அதாவது உலகம்னு சொல்றது இந்தியால. சினிமாவ பார்த்து நெறைய பேரு வந்து நம்ம வாழ்க்கையில சில விஷயங்கள செய்வாங்க. நம்ம ட்ரெஸ் பண்ணிக்கிறது, நெறைய விஷயங்கள வந்து பண்ணுவாங்க. ஆனா சினிமால வந்த மாரியே விஷயங்கள் திருப்பி ரிப்பீட் ஆகுறதுங்கிறது ஒரு சில படங்கள்ல தான் நடக்கும். அதுல ரொம்ப முக்கியமான விஷயம் வந்து சிபிஐ டைரி குறிப்பு. ஏன்னா 88ல இந்த சிபிஐ டைரி குறிப்பு படம் வருது. 91ல ராஜீவ்காந்தி கொலைய வந்து சிபிஐ விவரிக்கிறாங்க. விசாரிக்கிறாங்க. அப்போ இந்தியா முழுக்க சிபிஐன்ற விஷயம் வந்து நமக்கு வருது. முதல்ல ஒரு படம் வந்து நமக்கு அதுக்கப்புறம் இந்த மாரியான விஷயங்கள் வந்து வருது. அதுக்கப்புறம் எல்லா இடங்களுக்குமே சிபிஐ வேணும் அப்படிங்கிற மாரியான ஒரு சின்ன ஒரு கேஸா இருந்தாலும் சிபிஐ கிட்ட போய் போற மாரி நிலைமையெல்லாம் இன்னைக்கு வந்து நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். அதே மாரி அந்த படத்துல வந்து ஒரு இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா, மம்முட்டி என்ன பண்ணுவாரு, உண்மையான குற்றவாளிய வந்து கண்டுபிடிக்கிறதுக்காக கொலை இந்த இந்த பெண் இறந்தது வந்து கொலையா? இல்ல தற்கொலையா? அப்படின்றத வந்து அவரு ஃபைண்ட் அவுட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு டம்மியா ஒரு பொம்மைய எடுத்துட்டு போய் அத வந்து கீழ தள்ளுவாரு. அந்த பொம்மை பொசிஷன் வந்து எப்படி விழுந்திருக்கிறதுன்றத பார்த்து, இது வந்து கொலை அல்ல. ஒருத்தர் வந்து தற்கொலை பண்ணி அவராவே வந்து விழுந்தா அவங்க எப்படி விழுவாங்க?
இல்ல ஒருத்தர் இறந்ததுக்கு அப்புறம் கொலை பண்ணி தூக்கி போட்டா எப்படி இருக்கும்? அந்த பொசிஷன்ல இந்த பாடி எப்படி கிடந்தது அப்படிங்கிறதெல்லாம் நோட் பண்ணி அவர் வந்து கண்டுபிடிப்பாரு. அதெல்லாம் அந்த சீன்லாம் ரொம்ப நல்லா இருந்தது. ஏன்னா, அதே மாரி சில வருடங்களுக்கு கூட கிடையாது. இப்போ ஒரு 2, 3 ஆண்டுகளுக்கு முன்னாடி கள்ளக்குறிச்சியில ஒரு சம்பவம் நடந்தது. அப்போ நம்ம போலீஸ்காரங்க என்ன பண்ணாங்கன்னா, ஒரு டம்மி பொம்மைய வந்து போட்டு, இது வந்து கொலையா? இல்லையா? அப்படிங்கிற ஒரு ஓரளவுக்கு கன்க்ளூஷனுக்கு வர முடிஞ்சது. ஸோ இதெல்லாம் வந்து படம் பார்த்து இது கோயின்சிடென்ட்டா நடந்ததா? இல்ல வந்து எப்படின்னு நமக்கு தெரியல. ஆனா வந்து அந்த மாரியான சில காட்சிகள் தான் இந்த படத்துக்கு வந்து ரொம்பவே வெற்றியா அமைஞ்சதுன்னு சொல்லலாம். அதே மாரி ரொம்பவே ஒரு நல்ல ஒரு காட்சி இருக்கும். அந்த படத்துல வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு வயசான லேடி இருப்பாங்க. அவங்க வந்து எப்படி வந்து சொல்லியிருப்பாங்கன்னா, "எனக்கு காது கேட்காது" அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. காது கேட்காதுன்னு சொல்லுன்னு சொல்லி அங்க இருக்கிறவங்கன்னா, அதாவது என்னன்னா, இந்த கேஸ விசாரிக்கும்போது சிபிஐ வந்தாலும், யார் வந்தாலும் இப்படித்தான் சொல்லணும்னு ட்ரெய்னிங் குடுப்பாங்க. இவங்க வந்து என்ன பண்ணுவாரு, மம்முட்டியும் மத்த போலீஸ்காரங்களும் வந்து காஃபி சாப்பிடுவாங்க. அந்த அந்த காது கேட்காத லேடி தான் டீ குடுப்பாங்க எல்லாருக்கும். இவரு டீய குடிச்சுட்டு கீழ அந்த கப்ப அப்படி டம்முன்னு போடுவாரு. போட்ட உடனே அந்த லேடி திரும்பி பார்ப்பாங்க. அன்னைக்கு தியேட்டரே கை தட்டுச்சு. ஏன்னா, அந்த ஒரு சீன் அந்த அளவுக்கு வந்து யோசிச்சு ஸ்க்ரீன் ப்ளே பண்ணியிருப்பாரு அந்த சுவாமின்றவரு. ரொம்ப அந்த மாரியான சில விஷயங்கள் படத்துல வந்து ரொம்பவே நல்லா இருக்கும்னு சொல்லலாம். அது விசாரணை தோரணை ஆகட்டும், மம்முட்டியோட தோரணை ஆகட்டும், எல்லா விஷயங்களுமே படத்துல வந்து நல்லா இருக்கும். அதுல வந்து நெறைய கேரக்டர் வந்து நல்லா பண்ணியிருப்பாங்க. அதே மாரி என்ன சொல்றது, நம்மளுடைய அந்த போலீஸ் ஆஃபீஸரா வரக்கூடிய நெறைய பேர் பர்ட்டிகுலரா பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து சுகுமாரன் ஒருத்தர் இருப்பாரு. அவர் யாருன்னா நம்ம பிருத்திவிராஜோட அப்பா. அவரும் அந்த படத்துல ரொம்ப நல்லா பண்ணியிருப்பாரு. ம் ஜெகதீஷ் அவரும் வந்து படத்துல வந்து ரொம்ப நல்ல கேரக்டர் பண்ணியிருப்பாங்க. நெறைய வந்து வந்து கேஸ்ட் அண்ட் க்ரூ வந்து ரொம்ப நல்லா பண்ணியிருப்பாங்க. ஒரு எளிமையான ஒளிப்பதிவுல, ஓரளவு நல்ல ஒரு தரமான இசையில, ஒரு நல்ல ஒரு படமா அது வந்திருந்தது. இந்த படத்தோட பாதிப்பு என்ன அப்டின்னா, தொடர்ந்து அந்த கேரக்டர் அப்படிங்கிறது நம்ம ஜேம்ஸ் பாண்ட் கேரக்டர் மாரி கேரளால உருவாக்கிட்டாங்க. சேதுராமையர் கேரக்டர் வந்து 1988லேருந்து 2019 வரைக்கும் தொடர்ந்து சேதுராமையர் அப்படின்ற கேரக்டர வச்சு சிபிஐல வந்து அந்த கேரக்டர வந்து 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 ஒவ்வொரு படத்துலயும் வந்து நடிச்சுக்கிட்டு இருப்பாரு. அதுக்கப்புறம் அதுக்கு அடுத்த வருடமே ஐயர் தி கிரேட் அப்படின்னு ஒரு படம் வந்து அதுவும் ஒரு சிபிஐ சம்மந்தமான இவர் தான் மம்முட்டி தான் நடிச்சிருப்பாரு. அதுக்கப்புறம் 2004ல வந்து நேரெரியான்னு ஒரு படம். அதுக்கப்புறம் வந்து 2019ல வந்து சிபிஐ 5 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு படம் வந்தது. இந்த மாரி நெறைய கதைகள் வந்து தொடர்ந்து வந்து சிபிஐ டைரி குறிப்பு அந்த ஒரு கேரக்டர வச்சு நெறைய பாகங்களா அந்த படம் வந்து பாகங்களா சொல்ல கூட இன்னொரு கதைக்கும் தொடர்பு கிடையாது. ஆனா அந்த கேரக்டர் மட்டும் வரும். நம்ம மம்முட்டி கேரக்டர் மட்டும் வரும். வாய்ப்பு இருக்கிறவங்க இந்த படத்தை வந்து பாருங்க. கண்டிப்பா வந்து இந்திய சினிமாலயே ரொம்ப முக்கியமான ஒரு சஸ்பென்ஸ் த்ரில்லர் படம். கண்டிப்பா நம்ம பார்க்க வேண்டிய ஒரு படம். இப்ப பார்த்தாலும் அந்த படம் உங்களுக்கு கண்டிப்பா வந்து பிடிக்கும். 36 ஆண்டுகள் கடந்தாலும் நினைவில் வைத்துக் கொள்ளக்கூடிய ஒரு தென்னிந்திய படத்துல சிபிஐ டைரி குறிப்பு வந்து கண்டிப்பா ஒரு நல்ல படம். உங்களுக்கு வாய்ப்பு கிடைச்சிருந்தா உங்களோட டிவில அந்த படத்த வந்து பாருங்க. கண்டிப்பா உங்களுக்கு பிடிக்கும். மீண்டும் இதுபோல் நல்ல படங்கள் வந்து எனக்கு பார்க்க வாய்ப்பு கிடைச்சா, அத நான் உங்ககிட்ட வந்து தர்றேன். நன்றி, வணக்கம். தீபிகா அதிர்வுகளுக்காக உங்களிடமிருந்து விடைபெறுவது ராகவ் குமார்.